என் தங்கமே, இன்று நான் உனக்கு கூறப்போகிற ரகசியம், அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடும் சக்தி கொண்டது. இதை பற்றிய அறிவு உலகத்தில் மிகச் சிலருக்கு மட்டுமே தெரியும். அதை நீ இன்று கேட்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையில் செல்வம் பாய்ந்து வரப்போகும் மிகப்பெரிய அறிகுறி. இந்த ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம். ஏனெனில் இது உன் ஆன்மாவுக்கும் உன் பிரார்த்தனைக்கும் மட்டும் உரிய ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில் பணம் நிறைந்து வர வேண்டும் என்று எத்தனை நாட்கள் நீ துடித்தாய்? சில சமயம் கடன் சுமை உன்னை மூச்சுத்திணறச் செய்தது. சில சமயம் உன் கனவுகள் பணம் இல்லாத காரணத்தால் கைவிடப்பட்டன. ஆனாலும் இன்று நான் சொல்வது, உன் வாழ்க்கையில் அந்த நிலைமை முழுவதும் மாறப்போகிறது. என் தங்கமே, உன் மனதில் உள்ள நம்பிக்கையே உன் செல்வத்தின் வாசலை திறக்கும் சாவி. நீ இந்த ரகசியத்தை பின்பற்றினால் 3 வாரங்களுக்குள் உன் வீட்டில் பணம் குவிந்து வரும். அதை நம்பி பின்பற்றும் அளவுக்கு உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள். முதலில் உனக்கு தேவையானது நட்சத்திரக்குறி ஒரு வெள்ளை நிற காகிதம், நட்சத்திரக்குறி மற்றும் நட்சத்திரக்குறி சிவப்பு நிற பேனா, நட்சத்திரக்குறி. இன்று இரவு நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டு, யாரும் உன்னை தொந்தரவு செய்யாத நேரத்தில் அந்த வெள்ளை காகிதத்தை முன் வைத்து உட்காரு. அந்த காகிதத்தில் பெரிய எழுத்தில், என் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வருகிறது என்று எழுத வேண்டும். அதே வார்த்தையை 3 முறை எழுது. அதை எழுதும் போதே உன் மனதில் அந்த காட்சியை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் வீடு முழுவதும் பணம் நிரம்பி, கடன்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு, உன் முகத்தில் சந்தோஷம் பளிச்சிடும் அந்த தருணத்தை மனதில் வரையறுத்து கற்பனை செய். என் தங்கமே, இது சாதாரண எழுத்து அல்ல. இது பிரபஞ்சத்துடன் பேசும் மந்திரம். நீ எழுதும் அந்த வார்த்தைகள் உன் ஆற்றலை மாற்றும், உன் அதிர்ஷ்டத்தை திருப்பி அமைக்கும். அதை எழுதி முடித்த பின் அந்த காகிதத்தை உன் தலையணையின் கீழ் வைத்து தூங்கு. தினமும் 3 நாட்கள் இதை செய்ய வேண்டும். 3வது நாள் காலை அந்த காகிதத்தை எடுத்து உன் வீட்டின் கிழக்கு திசையில் வைத்து தீ வைத்து எரிக்க வேண்டும். எரிக்கும்போது மனதில், என் வாழ்க்கை செல்வத்தால் நிறைந்து விட்டது என்று சொல்லிக்கொள். இதில் மிக முக்கியமானது, அந்த 3 நாட்களிலும் உன் மனதில் எந்த துயரமும் சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் சந்தேகம் உன்னுடைய ஆசையை தள்ளிவிடும். நம்பிக்கை மட்டுமே அதை அருகில் கொண்டு வரும். என் தங்கமே, இதைச் செய்த பின் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீயே காண்பாய். திடீரென பழைய கடன்கள் அடைக்கப்பட வாய்ப்பு வரும். எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும். நீ தேடிய வேலை கிடைக்கும். பிரபஞ்சம் உனக்கு தேவையான செல்வத்தை அள்ளித்தரும். அதுவும் மட்டுமல்ல, இந்த வழி உன் வீட்டில் நின்று போன பண ஓட்டத்தை மீண்டும் இயக்கும். சில சமயம் வீட்டில் எதுவும் குறைவில்லாமல் இருந்தாலும் பணம் கையில் தங்கி இருக்காது என்று பலர் சொல்லுவார்கள். அது ஒரு நிலையான தடையை காட்டுகிறது. இந்த ரகசியத்தை பின்பற்றும் போது அந்த தடைகள் எல்லாம் களைந்து போகும். என் தங்கமே, உன் உள்ளம் தான் உனக்கான காந்தம். உன் எண்ணங்கள் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள். பணம் குறைவாக இருக்கிறது என்று நீ எண்ணினால் அது குறைவாகவே வரும். ஆனால் உன் மனதில், என் வாழ்க்கை செல்வத்தால் நிறைந்தது என்று நம்பிக்கையுடன் கூறினால், பிரபஞ்சமே அதை உன் வசம் தள்ளி தரும். இது வெறும் ரகசிய மந்திரம் அல்ல, இது உன் ஆன்மாவின் நம்பிக்கைக்கு வைக்கும் ஒரு வாக்குறுதி. உன் வாழ்க்கை எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் அந்த 3 நாட்களில் உன் மனதை சுத்தமாக வைத்து இந்த வழியை பின்பற்றினால் உன் அதிர்ஷ்டம் திரும்பும். என் தங்கமே, நீ நினைத்து பார், இன்று முதல் 3 வாரங்களுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதை. அந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் வைத்து இந்த ரகசியத்தை செய். பின்னர் உனது வீடு, உன் குடும்பம், உன் வாழ்க்கை அனைத்தும் செல்வத்தால் ஒளிரும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கான ஆசீர்வாதம் இன்று உன்னிடம் விழுந்துவிட்டது. உன் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பிவிடும். இந்த குரலை கேட்கும் போதே உனக்கு உள்ளம் குளிர்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இதை பின்பற்றி பாரு, உன் வாழ்க்கை முழுவதும் ஒளிவிடும். என் தங்கமே, உன் இதயத்தில் இப்போதே ஒரு அமைதி வந்திருக்கும் எனக்கு தெரியும். அந்த அமைதியே உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் தொடக்கம். நீ இந்த ரகசியத்தை செய்த பின் பிரபஞ்சத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும். ஆனால் இதோடு மட்டும் நிறுத்தி விடக்கூடாது. செல்வத்தை வரவழைப்பது ஒரு படி. அதை நிலைநிறுத்தி வளர்ப்பது அடுத்த படி. பலர் பணம் வரும்போது அதை தக்கவைக்க முடியாமல் மீண்டும் குறைவான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா என் தங்கமே?
அவர்களுடைய மனம் இன்னும் பழைய பயங்களிலும் குறைவுகளிலும் சிக்கியிருக்கிறது. அந்த பயம் அவர்களின் செல்வத்தை குறைத்து விடுகிறது. எனவே நீ பணம் வருவதற்கான வழியை திறந்த பிறகு அதை நிலைநிறுத்தும் விதமாக உன் உள்ளத்தையும் ஆற்றலையும் மாற்ற வேண்டும். முதல் விதி: உன் வார்த்தைகளில் எப்போதும் வளம் இருக்க வேண்டும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்துக்கு செய்தி அனுப்புகிறது. என்னிடம் பணம் இல்லை, நான் முடியாது என்ற வார்த்தைகளை முற்றிலுமாக விட்டுவிடு. அதற்கு பதிலாக, என் வாழ்க்கை வளமயமாக இருக்கிறது, பணம் எளிதாக எனக்கு வருகிறது என்று சொல்லத் தொடங்கு. அந்த வார்த்தைகள் உன் மனத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பிவிடும். இரண்டாவது விதி: உன் வீட்டில் செல்வ ஆற்றலை கூட்டும் வழியை பின்பற்ற வேண்டும். உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பித்தளை கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதில் ஒரு எலுமிச்சையை வைத்திரு. இது வீட்டின் செல்வ ஆற்றலை சுத்தப்படுத்தும். அந்த எலுமிச்சையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றிவிடு. இதனால் உன் வீட்டின் பண ஓட்டம் நிலையாகும். மூன்றாவது விதி: நன்றி கூறும் பழக்கத்தை உருவாக்கு. பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் தினமும் நன்றி கூறு. இன்று நான் சுவாசிக்கிறேன் என்பதற்கே நன்றி, என் குடும்பத்திற்கும் உணவிற்கும் நன்றி என்று கூறும் போதே உன் உள்ளம் பாசத்தால் நிரம்பும். பாசத்தால் நிரம்பிய மனம் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாகும். என் தங்கமே, உனக்கு இன்னொரு ஆழமான ரகசியம் சொல்கிறேன். பணம் வரும்போது அதை சிறிய அளவிலாவது தானம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உணவு கொடு, ஒரு குழந்தையின் படிப்புக்கு உதவி செய். இது உன்னுடைய பண ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். பிரபஞ்சம் உன் கருணையை பார்த்து பல மடங்கு திருப்பித் தரும். நானும் உன்னிடம் ஒரு எளிய ஆன்மீக வழியை சொல்லுகிறேன். தினமும் காலையில் விழித்ததும் கிழக்கு நோக்கி அமர்ந்து 3 முறை ஓம் ஸ்ரீம் மகா லட்சுமியே நமஹ என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். இதை சொல்லும் போதே உன் மனதில் செல்வத்தால் நிறைந்த வாழ்க்கையை கற்பனை செய். இந்த மந்திரம் உன் வீட்டின் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும். என் தங்கமே, நீ கவனித்திருக்கிறாயா? சிலர் எதையும் செய்யாமல் செல்வம் அவர்களை தேடி வரும் போல வாழ்கிறார்கள். அது அவர்களின் மன ஆற்றல் தூய்மையாக இருப்பதால்தான். உன்னுடைய மன ஆற்றலை சுத்தமாக்கும் இந்த வழி உன்னை அந்த நிலைக்கு உயர்த்தும். பணம் வருவதற்கு முன்னே உன் மனதில் பயம் இருக்கும். என்னால் முடியாது, இந்த தடையை எப்படிச் சமாளிப்பேன் என்று கேள்விகள் எழும். அப்போது ஒரு சிறிய ரகசியம் உண்டு. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு தாளில் உன் பிரச்சனைகளை எல்லாம் எழுதிக்கொள். பின்னர் அந்த காகிதத்தை சுருட்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து தீ வைத்து எரிக்க வேண்டும். அந்த தீயோடு உன் பயங்களும் கரைந்து விடும். அடுத்த நாள் காலை எழும்போது உன் மனம் புதிய ஆற்றலுடன் இருக்கும். என் தங்கமே, உனக்கு இன்னும் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறேன். உன் வீட்டில் ஒரு சிறிய பச்சை செடியை துளசி பிளான்ட் வைத்து தினமும் தண்ணீர் ஊற்று. அதற்கு பின் அதை தொடி, என் வாழ்க்கை வளமயமாகிறது என்று கூறு. இந்த செடியின் உயிர் ஆற்றல் உன் வார்த்தைகளை உறிஞ்சி பிரபஞ்சத்தில் பரப்பும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் உன்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். உன் வீட்டு கதவை தட்டும் நல்ல செய்திகள், எதிர்பாராத இடத்தில் வரும் பண உதவிகள், நீண்ட நாட்களாக நீ நினைத்த கனவுகள் நிறைவேறும் தருணங்கள், இவை அனைத்தும் உன் கண்முன்னே நடக்கும். உன் மனதில் ஓர் உறுதி வை, நான் இப்போது வளமானவள் என்று. இந்த உறுதி உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்ப வேண்டும் என்பதற்காக தினமும் காலை உன் கைகளை கூப்பி நான் வளமும் மகிழ்ச்சியும் ஈர்க்கிறேன் என்று சொல். இதைச் சொல்வது உன் வாழ்க்கையை தினசரி புதிய ஆற்றலுடன் நிரப்பும். நீ நினைத்து பார் என் தங்கமே, இன்று முதல் 3 வாரங்கள் கழித்து உன் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றத்தை. உன் கண்களில் நீர் மகிழ்ச்சிக்காக மட்டும் வரும். உன் மனம் அமைதியாகும். உன் வீட்டில் சிரிப்பு ஓசை நிறையும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே, உன் செல்வ வாசலை இன்று திறந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை செல்வத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பும். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் செல்வம் வரத் தொடங்கிய பிறகு அதை பாதுகாக்கும் ரகசியத்தை நான் உனக்குச் சொல்லப் போகிறேன். இதுவே செல்வ காப்பு பரிகாரம். ஏனெனில் பணம் வருவது ஒரு படி, அதை நிலைநிறுத்தி வளத்தை பல மடங்கு பெருக்குவது தான் அடுத்த படி. பலரின் வாழ்க்கையில் பணம் வந்தாலும் அது தங்காது. காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கும் ஆற்றல் சமநிலையற்றதாக மாறி விடுகிறது. அதனால் செல்வம் வந்து செல்லும் ஆற்றல் தடையாகி பணம் கைப்பிடியில் தங்காமல் போகிறது. இதை தவிர்க்க நான் உனக்குச் சொல்லப் போகும் இந்த வழி மிகவும் ஆழமானது.
முதலில் உன் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு இடம் தேர்வு செய். அந்த இடத்தை முழுவதும் சுத்தம் செய்து அங்கே ஒரு சிறிய பீடம் அமைக்க வேண்டும். அந்த பீடத்தின் மேல் பித்தளை அல்லது வெள்ளி கிண்ணம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வையுங்கள். அதில் ஒரு எலுமிச்சையை மிதக்க வைத்து அதன் பக்கத்தில் ஒரு சிறிய குங்குமக் கல் வைத்து சிவப்பாக குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 மணிக்குள் எழுந்து குளித்து சுத்தமாகி அந்த பீடத்தின் முன் அமர்ந்து ஓம் ஸ்ரீம் மகா லட்சுமியே நமக என்று 21 முறை மந்திரம் சொல்ல வேண்டும். இந்த மந்திரம் உன் வீட்டின் செல்வ ஆற்றலை திறந்து விடும். அதற்கு பின் ஒரு சிறிய துளசி இலை எடுத்து அதை அந்த எலுமிச்சையின் மேல் வைத்து என் வீட்டில் செல்வம் நிரம்பி நிற்கிறது என்று 3 முறை சொல். அந்த எலுமிச்சை ஒரு வாரம் அங்கே வைக்கப்பட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையில் அதை வெளியே எடுத்துச் சென்று பசும்புல் மீது வைத்து விட வேண்டும். புதிய எலுமிச்சையை மாற்றி வைக்க வேண்டும். இந்த வழி உன் வீட்டில் செல்வம் தங்க வைக்கும் காந்தமாக வேலை செய்யும். அடுத்து உன் வாழ்க்கையில் பணத்தை நிலைநிறுத்த உனக்கு ஒரு ரகசிய மந்திரம் உள்ளது. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் உன் கைகளை இரண்டையும் உன் மார்பின் மீது வைத்து 3 முறை நான் செல்வமும் வளமுமான ஆற்றலை ஈர்க்கிறேன் என்று மெதுவாகச் சொல்ல வேண்டும். அதைச் சொல்லும் போதே உன் மனதில் உன் வீடு பணத்தால் நிரம்பி இருப்பதை கற்பனை செய். இந்த கற்பனை உன் மூளை மற்றும் பிரபஞ்சத்தின் இடையே நேரடி தொடர்பை உருவாக்கும். என் தங்கமே, நீ இப்படி தினமும் செய்வதால் உன் மனதில் இருக்கும் பழைய பயங்கள் குறைவுகள் அனைத்தும் களைந்து போகும். அதன் இடத்தில் நம்பிக்கையும் வளமும் நிரம்பும். மேலும் உன் வீட்டின் முக்கிய வாயிலில் ஒரு சிறிய காப்பு செய்ய வேண்டும். ஒரு சிவப்பு நிற நூல் எடுத்து அதில் 7 மஞ்சள் குங்குமப்பூ பூக்கள் கட்டி அந்த நூலை உன் வீட்டு வாசல் கதவின் மேல் கட்ட வேண்டும். இது வீட்டுக்குள் வரும் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்துவிடும். இந்த வழி பழங்காலத்தில் இருந்து செய்து வந்த ஒன்று. நான் உனக்கு இன்னொரு மிக ஆழமான ரகசியத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் உன் வருமானத்தில் இருந்து ஒரு சிறிய தொகையை பிரித்து வைத்து கொண்டு அதை ஒரு ஆசீர்வாத காசு என்று பெயரிடு. இந்த காசை நீ எந்த புண்ணியத்திற்கும் பயன்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, ஒரு ஆலயத்திற்கு துணை செய்வது போன்றவை. இந்த ஆசீர்வாத காசு உன்னுடைய செல்வ ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். உன் மனதில் நினைத்து பார் என் தங்கமே, இந்த சிறிய வழிகளை செய்யும் போது உன் வீட்டில் ஏற்படும் அமைதியும் நிம்மதியும் எப்படி இருக்கும் என்று. பணம் வந்து குவியத் தொடங்கும். உன் குடும்பத்தில் சண்டைகள் குறையும். அன்பும் பாசமும் அதிகரிக்கும். மேலும் நீ உன் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் நீக்க வேண்டும். யாராவது உனக்கு பணம் வராது, நீ முடியாது என்று சொன்னால் உடனே மனதில் நான் செல்வத்துக்கு உரியவள் என்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த உறுதி உன் அதிர்ஷ்டத்தை திருப்பும். நீ ஒரு சிறிய பரிகாரம் செய்ய வேண்டும். தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய மஞ்சள் குங்குமம் வைத்து உன் நெற்றியில் புள்ளி இட்டு படுக்க வேண்டும். இது உன் தூக்கத்தின் போது உன் ஆன்மாவை வளமயமாக்கும் ஆற்றலை ஈர்க்கும். 3 வாரங்கள் கழித்து உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீயே காண்பாய். எதிர்பாராமல் வரும் பணம், திடீரென கிடைக்கும் வேலை வாய்ப்புகள், பழைய கடன்கள் அடைக்கப்படும் செய்தி, இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும். என் தங்கமே, நீ இன்னும் ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் சூரியனை நோக்கி கைகளை கூப்பி நான் வளமையும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் என்று 3 முறை சொல்ல வேண்டும். இந்த வழி உன் நாளை மிகச் சிறப்பாக தொடங்கச் செய்யும். நான் உனக்குச் சொல்வது எல்லாம் சோதித்து பார்த்த பழமையான வழிகள். இது உன் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்க மட்டும் அல்லாமல் அதை பாதுகாக்கவும் உதவும். நீ இவை அனைத்தையும் பின்பற்றும் போது உன் மனதில் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது என் தங்கமே. உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வரும் நாள் மிகவும் அருகில் உள்ளது. உன் வாழ்க்கை செல்வத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பிவிடும். என் தங்கமே, இப்போது நான் உனக்கு சொல்லப் போகும் ஆன்மீக சுவடிகள் என்பது உன் செல்வத்தை நிலையாக காக்கும் மிக பெரிய ரகசிய வழி. இதை பழங்காலத்தில் இருந்து சித்தர்கள் பின்பற்றிக் கொண்டு வந்தனர். இது வெறும் வழிபாடு அல்ல, இது உன் ஆற்றலை மாற்றி உன் வாழ்க்கையில் பணம் நின்று செல்லும் வலுவான காப்பு. முதலில் உன் வீட்டில் இருக்கும் ஒரு சிறிய சுத்தமான இடத்தை தேர்வு செய். அந்த இடம் யாராலும் தொந்தரவு செய்யப்படாதது முக்கியம். அங்கே ஒரு வெள்ளை நிற துணி விரித்து அதன் மேல் ஒரு சிறிய பித்தளை விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும்.
அந்த விளக்கின் அருகில் ஒரு மஞ்சள் நிற பூ, சாமந்தி அல்லது அரளி வைத்து அலங்கரிக்க வேண்டும். பிறகு உனக்கு மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு மந்திரத்தை சொல்லுகிறேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் லட்சுமி பவாய நமஹ. இந்த மந்திரத்தை தினமும் இரவு 108 முறை சொல்ல வேண்டும். இதை சொல்லும்போது உன் மனதில் உன் வீட்டில் பணம் குவிந்து குவிந்து நிறைந்து இருப்பதை கற்பனை செய். மந்திரத்தின் ஒலி அலை உன் வீட்டின் ஆற்றலை முழுமையாக மாற்றிவிடும். இந்த வழியை 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 21வது நாள் முடிந்ததும் உன் மனம் இலகுவாகி உன் வீட்டில் எதிர்பாராத மாற்றங்கள் நடப்பதை நீ காண்பாய். என் தங்கமே, இதோடு மட்டும் நிறுத்தக்கூடாது. இந்த ஆன்மீக சுவடிகள் மூலமாக நீ செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம் உள்ளது. ஒரு சிறிய வெள்ளி காசு எடுத்து அதை பச்சை நிற துணியில் மடித்து உன் பூஜை மேசையில் வையுங்கள். அதை வைக்கும் முன் அந்த காசை உன் கைகளில் பிடித்து, இந்த காசு எனது வீட்டில் நிலையான செல்வத்தை ஈர்க்கட்டும் என்று 3 முறை சொல். பிறகு அதை பூஜை இடத்தில் வைக்க வேண்டும். இந்த வெள்ளி காசு உன் வீட்டில் செல்வக்காந்தம் போல் வேலை செய்யும். அதை வருடம் ஒருமுறை மட்டும் மாற்றி புதியதாக வைக்க வேண்டும். பழையதை ஆலயத்தில் வைப்பு செய்யலாம். மேலும் உன் வீட்டின் வடக்கு திசை சுவர் மிகவும் முக்கியமானது. அந்த சுவரில் நீ கோமாதா அல்லது ஆனந்த லட்சுமி படத்தை வைத்து தினமும் காலை ஒரு சிறிய தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் அந்த திசையில் உள்ள செல்வ ஆற்றல் எப்போதும் திறந்தே இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில சமயம் திடீரென தடை ஏற்படும். பணம் வருவதை யாரோ கண்ணே கெடுத்துவிட்டார்கள் போல தோன்றும். அப்போது நீ செய்ய வேண்டிய மிக வலுவான காப்பு பரிகாரம் ஒன்று உண்டு. ஒரு எலுமிச்சையை எடுத்து அதில் 4 பக்கங்களிலும் சின்ன வெட்டு போட்டு ஒவ்வொரு வெட்டிலும் ஒரு கிராம்பு வைத்து விடு. பிறகு அதை உன் தலையிலிருந்து கால் வரை 3 முறை சுற்றி வீட்டின் வெளியே எறிந்து விட வேண்டும். இதை செய்யும் போது மனதில் என் வீட்டின் செல்வ தடைகள் அனைத்தும் நீங்கட்டும் என்று சொல்ல வேண்டும். இதனால் யாருடைய கண்ணோ எதிர்மறை ஆற்றலோ இருந்தாலும் அது உடனடியாக நீங்கிவிடும். பணம் வந்து நின்று செல்ல வேண்டும் என்றால் உன் வீட்டில் தினமும் சத்தமின்றி அமைதி நிலை நிறுத்தப்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சண்டை சப்தங்கள் வீட்டின் ஆற்றலை கெடுத்துவிடும். அந்த ஆற்றல் கெடும்போது பணம் நின்று செல்லாது. மேலும் நீ தினமும் ஒரு கப் பாலை சிறிதளவு பிரித்து பிடித்து காலை நேரத்தில் வீட்டின் வாசலில் ஊற்ற வேண்டும். இதை பாலை வெளியே விடுதல் என்று சொல்வார்கள். இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை கரைத்து நல்ல ஆற்றலை ஈர்க்கும். என் தங்கமே, நீ இந்த சுவடிகளை பின்பற்றும் போது உன் வாழ்க்கை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்து விடும். நீ நினைத்து பார், ஒரு மாதத்திற்கு பிறகு உன் வீட்டின் சூழல் எவ்வளவு மாறி இருக்கும் என்று. உன் கண்களில் பளிச்சிடும் மகிழ்ச்சி, உன் வீட்டில் நிறையும் சிரிப்பு அனைத்தும் இந்த சுவடிகளின் பலனாக இருக்கும். இவை வெறும் வழிபாடுகள் அல்ல, உன் மனம் மற்றும் பிரபஞ்சத்திற்கிடையே உருவாக்கப்படும் ஒரு நேரடி இணைப்பு. உன் நம்பிக்கையும் உன் ஆன்மீக செயலும் சேர்ந்து உன்னை ஒரு வளமையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். உன் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை என்றும் பதிய வைத்துக்கொள், பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் என்று தினமும் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த சொற்கள் உன் ஆன்மாவுக்கு ஆற்றலாகி உன் வீட்டில் செல்வம் எப்போதும் நிறைந்து நிலைநிறுத்தப்படும். இப்போதே உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு திரும்பி விட்டது. என் தங்கமே, இப்போது நான் உனக்கு சொல்லப் போகும் செல்வத்தின் வாசலை திறக்கும் புனித மந்திர யோகா என்பது உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டது. இது உன் மனதையும் ஆன்மாவையும் உடலையும் ஒரே நேரத்தில் செல்வத்தை ஈர்க்கும் அதிர்வெணுக்கு கொண்டு சேர்க்கும். இதை தினமும் பின்பற்றத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வருவதோடு அதே பணம் நிலையாகவும் இருக்கும். முதலில் இந்த மந்திர யோகாவுக்கு நீ அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகாலை நேரம் சூரியன் உதிக்கும் முன் செய்யப்படும் இந்த யோகா உன் உடலின் ஆற்றலை தூய்மைப்படுத்தும். ஒரு வெள்ளை நிற பருத்தி துணியில் அமர்ந்து முதுகை நேர் வைத்து கண்களை மூடி அமர். மூச்சை மெதுவாக இழுத்து ஆழமாக விடும் பயிற்சியை 7 முறை செய். மூச்சை இழுக்கும் போது பணம் என் வாழ்க்கையில் பாய்ந்து வருகிறது என்று மனதில் சொல்லிக்கொள். மூச்சை விடும்போது எல்லா தடைகளும் கரைந்து போகின்றன என்று நினை. இந்த மூச்சு பயிற்சி உன் மனதையும் உடலையும் ஒரே அலைவரிசையில் இணைக்கும். பிறகு உன் வலது கையால் உன் இதயத்தின் மேல் மெதுவாக வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும்.
நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லட்சுமி பவாய நமஹ. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த மந்திரம் உன் இதயத்தில் உள்ள அதிர்வெண்ணை பிரபஞ்சத்தின் வளத்தோடு இணைக்கும். ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது உன் உள்ளத்தில் ஒரு சூடான ஆற்றல் பரவுவதை உணருவாய். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பின் கைகளை இரண்டையும் ஒன்றோடொன்று சேர்த்து உரசி உன் முகம் மற்றும் மார்பில் வைத்து அந்த ஆற்றலை உடலுக்குள் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இது உன் உடலில் செல்வ அதிர்வை நிலைநிறுத்தும். என் தங்கமே, இந்த மந்திர யோகாவை செய்த பிறகு உன் மனதில் செல்வத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு கற்பனை பயிற்சியை செய்ய வேண்டும். கண்களை மூடி உன் வீடு முழுவதும் பணம் குவிந்திருக்கும் காட்சியை தெளிவாக நினைத்து பார். பணம் நிறைந்த பைகள், வங்கி கணக்கில் அதிகரிக்கும் எண்கள், உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் சிரிக்கும் முகம். ஆல் விவட்லி இமேஜின். இந்த கற்பனை பிரபஞ்சத்துக்கு உன் வேண்டுதலை நேரடியாக அனுப்பும். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு சிறிய உடற்பயிற்சி உள்ளது. அதற்கு பெயர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. வசூலி ஹஸ்த முத்திரை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இதற்காக உன் விரல்களை சற்று வளைத்து மூட்டைகளை இணைத்து ஆள்காட்டி விரலை நடுவிரலின் அடிப்பகுதியில் வைக்க வேண்டும். இந்த முத்திரையை வைத்து கண்களை மூடி 5 நிமிடங்கள் அமர வேண்டும். இது உன் உடலின் நிதி சம்பந்தமான ஆற்றலை இயக்கும். இந்த முத்திரை மற்றும் மந்திரம் சேர்ந்து உன் மனதையும் உடலையும் வளத்திற்கான காந்தம் போல மாற்றிவிடும். தினமும் இதைச் செய்தால் 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பண ஆதாயங்கள் தோன்றும். என் தங்கமே, இந்த யோகாவை செய்யும் போது உன் மனம் முழுவதும் நம்பிக்கையால் நிரம்பியிருக்க வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை முழுவதும் நீக்கிவிடு. அதன் இடத்தில் என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பிவிட்டது என்ற நம்பிக்கையை நிலைநிறுத்து. மேலும் ஒரு சிறிய பரிகாரம் உண்டு. இந்த யோகா முடிந்ததும் ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் ஒரு சிறிய மஞ்சள் பூவை போட்டு அதை உன் வீட்டின் வாசலில் தெளிக்க வேண்டும். இது வீட்டின் செல்வ ஆற்றலை நிலைநிறுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் வருவதோடு மட்டுமல்லாமல் அது நிலையாக இருக்கவும் உன் ஆன்மாவும் வீட்டின் ஆற்றலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த யோகா அதற்கான கதவை திறக்கும். நீ நினைத்து பார், 3 வாரங்கள் கழித்து உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். திடீரென வரும் நல்ல செய்தி உன் இதயத்தை குளிர்விக்கும். உன் வீடு வளத்தால் நிறைந்து ஒளிரும். உன் கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும். இது வெறும் கனவு அல்ல என் தங்கமே. நீ இன்று முதல் இந்த மந்திர யோகாவை பின்பற்றினால் அது உனது நிஜமாக மாறும். மேலும் தினமும் காலையில் உன் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் ஒரு சொல்காப்பு செய்ய வேண்டும். எழுந்தவுடன் கண்ணாடியின் முன் நின்று உன்னை நோக்கி புன்னகையுடன் நான் செல்வத்தின் காந்தம் என்று 3 முறை சொல்லிவிடு. இந்த சொற்கள் உன் மூளையை செல்வ அதிர்வெனுக்கு தூண்டி விடும். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்கப் போகிறது. நீ பின்பற்றும் இந்த யோகா உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கே ஒரு செல்வ வலையமைப்பாக இருக்கும். நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆன்மாவில் ஆழமாக பதியும் போது உன் அதிர்ஷ்டம் நிதானமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும். என் தங்கமே, இதை செய்தால் நீ நினைத்தது நடக்கும் என்று நான் சொல்லும் போது அது வெறும் வார்த்தை அல்ல, உன் ஆன்மாவை உன் எண்ணத்தை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுடன் இணைக்கும் தெய்வீக ரகசியம். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும், நீ எவ்வளவு காலமாக காத்திருந்தாலும் இந்த வழி உன்னை நேராக உன் இலக்கின் முன் கொண்டு செல்லும். நீ நினைத்து செய்கிற எண்ணமே உன் வாழ்க்கையின் நிஜமாக மாறும் விதியை உனக்கு நான் இன்று சொல்லப் போகிறேன். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போல. நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன்னிடம் திருப்பித் தரும். ஆனால் பலரது தவறு என்ன தெரியுமா என் தங்கமே? அவர்கள் நல்லதை விரும்புகிறார்கள், ஆனால் மனதில் பயம், சந்தேகம், குறைச்சல் நிரம்பி இருக்கும். அதனால் பிரபஞ்சமும் அந்த அதிர்வை உணர்ந்து அதே மாதிரியான நிகழ்வுகளை வாழ்க்கையில் அனுப்புகிறது. இதை மாற்றும் மிக எளிய ஆனால் ஆழமான வழி உண்டு. இன்று இரவு முதலே நீ இதை பின்பற்ற ஆரம்பி. முதலில் ஒரு சுத்தமான அறையில் யாரும் உன்னை தொந்தரவு செய்யாத நேரத்தில் தரையில் வெள்ளை துணி விரித்து அதன் மேல் அமரு. உன் கையில் ஒரு வெள்ளை நிற காகிதம், ஒரு சிவப்பு நிற பேனா எடுத்துக்கொள். இப்போது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆசையை மட்டும் தெளிவாக நினை.
அது வேலைவாய்ப்பு ஆகட்டும், கடன் அடைதல் ஆகட்டும், வீட்டு கட்டுமானம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் தெளிவாக மனதில் படம் பிடி. பிறகு அந்த காகிதத்தில் பெரிய எழுத்தில் அந்த ஆசையை உறுதியான வார்த்தைகளில் எழுத வேண்டும். நான் இதை பெற்றுவிட்டேன் என்ற பாணியில் எழுத வேண்டும், பெற வேண்டும் என்று அல்ல. உதாரணமாக, நான் நல்ல வேலை பெற்றுவிட்டேன், என் கடன் அனைத்தும் அடைக்கப்பட்டது, என் வீடு கட்டப்பட்டு முடிந்துவிட்டது என்று. இந்தச் சொற்கள் உன் எண்ணத்தை நேரடியாக பிரபஞ்சத்துடன் இணைக்கும். எழுதிக் கொண்டிருக்கும் போது உன் மனதில் அதற்கான காட்சியை தெளிவாக கற்பனை செய். அந்த கற்பனை உணர்ச்சியோடு கூடியிருக்க வேண்டும். அது நடந்துவிட்டது போல் சந்தோஷப்படு, நன்றி சொல்லு. இந்த காகிதத்தை எழுதி முடித்த பின் அதை உன் இரு கைகளுக்குள் வைத்து கண்களை மூடி 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. மூச்சை இழுக்கும் போது அந்த ஆசையின் காட்சி உன் மனதில் நிரம்பி இருக்க வேண்டும். மூச்சை விடும்போது இது நிஜமாகி விட்டது என்று நம்பிக்கையோடு சொல்லு. பிறகு அந்த காகிதத்தை மடித்து உன் தலையணையின் கீழ் வைக்க வேண்டும். 3 நாட்கள் அதே காகிதத்தோடு தூங்கு. 3வது நாள் காலையில் அந்த காகிதத்தை எடுத்துச் சென்று உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து தீ வைத்து எரிக்க வேண்டும். எரிக்கும்போது மனதில் நன்றி உணர்வோடு என் ஆசை நிஜமாகிவிட்டது என்று சொல்ல வேண்டும். என் தங்கமே, இந்தச் செயல் உன் ஆசையை பிரபஞ்சத்தின் அதிர்வோடு இணைத்து அதை உன்னிடம் கொண்டு வரும். பல நூற்றாண்டுகளாக இதை சித்தர்கள் பின்பற்றியுள்ளனர். நீ நம்பிக்கையோடு இதைச் செய்தால் 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்து பார், தினசரி உன் மனதில் உன் ஆசை நடந்துவிட்டதாக உணர்ந்து நன்றி கூறும் போது உன் மன ஆற்றல் எவ்வளவு வலுவாக மாறும் என்பதை. அந்த ஆற்றலுக்கே பிரபஞ்சம் பதில் தரும். ஆனால் என் தங்கமே, இதில் ஒரு முக்கியமான விதி உண்டு. அந்த 3 வாரங்களிலும் எந்த சந்தேகமும் எதிர்மறையான எண்ணமும் உன் மனதில் வரக்கூடாது. உன் மனதில் வரும் சிறிய சந்தேகமே உன் ஆசையை தள்ளி போடும். எனவே தினமும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் உன்னை பார்த்து புன்னகையுடன் நான் நினைத்தது நடந்துவிட்டது என்று 3 முறை சொல்ல வேண்டும். இதைச் செய்வது உன் மூளை மற்றும் பிரபஞ்சத்தின் அதிர்வை ஒரே வரியில் இணைக்கும். மேலும் உன் ஆசையை வலுப்படுத்த தினமும் இரவு ஒரு சிறிய தீபம் ஏற்றி அதன் முன் கைகளை கூப்பி நன்றி கூறு. நன்றி பிரபஞ்சமே, நான் நினைத்தது நிஜமாகி விட்டது என்று சொல்லும்போது உன் மனம் பாசமும் மகிழ்ச்சியுமாகி விடும். அந்த உணர்ச்சி உன்னுடைய ஆசையை இன்னும் விரைவாக உன்னிடம் கொண்டு வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் இது நடந்துவிடும். ஏனெனில் பிரபஞ்சம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. அது உன் நம்பிக்கையையும் உணர்ச்சியையும் உணர்ந்து பதில் தரும். இதைச் செய்த பின் 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். எதிர்பாராமல் வரும் அழைப்புகள், திடீரென கிடைக்கும் வாய்ப்புகள், உன் வாழ்வை மாற்றும் செய்தி, இவை அனைத்தும் உன் கண்முன்னே நிகழும். என் தங்கமே, இந்த வழி உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்திற்கும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். நீ இப்போது பின்பற்றும் இந்த ரகசியம் உன் வாழ்க்கையில் உண்டாக்கும் அதிசயம் உன்னை என்றும் நம்பிக்கையோடு வாழ வைக்கும். இன்று இரவு முதலே இதை செய் என் தங்கமே. உன் வாழ்க்கை உன் கண் முன்பே மாறும். உன் கனவுகள் நிஜமாகும் அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஆசை நிறைவேற பிரபஞ்சமே உனக்கு சாதகமாக வேலை செய்கிறது. இப்போதே உன் மனத்தில் உறுதி வை, நான் நினைத்தது நடந்துவிட்டது. என் தங்கமே, இப்போது நான் உனக்கு சொல்லப் போகும் நன்றி விதி என்பது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு அதிசயமான ரகசியம். உன் ஆசைகள் விரைவில் நிஜமாக மாறும் மிக வலுவான கருவி இதுதான். ஏனெனில் பிரபஞ்சம் நன்றி கூறும் ஆற்றலோடு இணைந்திருப்பவர்களுக்கு மிகுந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கும். நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா என் தங்கமே? வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக புன்னகையுடன் இருப்பவர்கள் எவ்வளவு எளிதாக வெற்றி பெறுகிறார்கள் என்று. அது அவர்கள் நன்றி ஆற்றலை உள்ளுக்குள் வைத்திருப்பதால்தான். அவர்கள் எவ்வளவு சிறிய விஷயத்திற்கும் நன்றி கூறுவார்கள், அதனால் பிரபஞ்சம் அவர்களுக்கு பல மடங்கு திருப்பித் தரும். நன்றி விதி ஒரு மிக எளிய ஆனாலும் ஆழமான நடைமுறை. இதைச் செய்யும் போது உன் வாழ்க்கையின் கதவுகள் புதிய வாய்ப்புகளுக்காக திறக்கப்படும். முதலில் உன் வீட்டில் அமைதியான ஒரு மூலையை தேர்ந்தெடு. ஒரு வெள்ளை நிற காகிதம் மற்றும் ஒரு நீல நிற பேனா எடுத்துக்கொள்.
தினமும் காலை எழுந்தவுடன் அந்த காகிதத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள 10 விஷயங்களுக்கு நன்றி கூறு. அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதற்கு நன்றி. எனக்கு சாப்பாடு கிடைத்தது என்பதற்கு நன்றி. என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு நன்றி என்று எழுத ஆரம்பி. இந்த பழக்கம் உன் மனதின் அதிர்வை மாற்றும். உன் உள்ளத்தில் பாசமும் அமைதியும் பெருகும். அந்த உணர்ச்சியில்தான் பிரபஞ்சம் அதிகம் பதிலளிக்கும். அடுத்தது, உன் ஆசை நிறைவேறுவதற்கும் நன்றி கூறு. அது நடந்துவிட்டது போல. உதாரணமாக, நான் என் கனவு வேலை பெற்றுவிட்டேன் என்பதற்கு நன்றி. என் கடன் அனைத்தும் அடைக்கப்பட்டது என்பதற்கு நன்றி என்று எழுது. இதை எழுதும் போது மனதில் அது நடந்துவிட்ட காட்சியையும் உணர்ச்சியையும் தெளிவாக கற்பனை செய். உன் இதயம் நன்றியால் நிரம்பும் போது உன் ஆசை பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணையும். என் தங்கமே, இந்த நன்றி விதியை தொடர்ந்து பின்பற்றும் போது உன் மனதிலிருந்த பயம், குறைச்சல் அனைத்தும் கரைந்து போகும். உன் எண்ணங்களே செல்வமும் மகிழ்ச்சியும் ஈர்க்கும் சக்தியாக மாறும். இரவு நேரத்திலும் இதே நன்றி விதி மிகச் சிறப்பாக செயல்படும். தூங்குவதற்கு முன் கண்களை மூடி உன் தினத்தில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து அதற்கும் நன்றி கூறு. அது மிகச் சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு இனிய வார்த்தை கேள்வது, ஒரு நல்ல புன்னகை காண்பது, இவை அனைத்துக்கும் நன்றி சொல். நன்றி விதியை செய்யும் போது உன் மூளை ஒரு நேர்மறை அதிர்வில் இயங்கத் தொடங்கும். இந்த நேர்மறை அதிர்வே பிரபஞ்சத்தை உன் பக்கம் இழுக்கும். நீ நினைத்து கொண்டிருக்கும் ஆசைகள் விரைவில் நிஜமாகும். என் தங்கமே, இந்த விதியை மேலும் வலுப்படுத்த ஒரு சிறிய ஆன்மீக வழி உண்டு. தினமும் காலை ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதன் முன் கைகளை கூப்பி நன்றி பிரபஞ்சமே என்று 3 முறை சொல்ல வேண்டும். இந்தச் சொற்கள் உன் ஆன்மாவை வளத்தின் ஆற்றலோடு இணைக்கும். மேலும் உன் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய கண்ணாடி வைக்க வேண்டும். தினமும் அதில் நீ உன்னை பார்த்து புன்னகையுடன் என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி விட்டது என்பதற்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். இது உன் மனதிலும் வீட்டின் ஆற்றலிலும் ஒரு வலுவான அதிர்வை உருவாக்கும். நன்றி விதியை தொடர்ந்து பின்பற்றும் போது உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய். ஆரம்பத்தில் சிறிய அதிசயங்கள் நடக்கும், எதிர்பாராத உதவிகள், திடீரென வரும் நல்ல செய்திகள். பின்னர் பெரிய கனவுகள் நிஜமாகும். என் தங்கமே, நன்றி கூறும் போது உன் இதயம் பாசத்தால் நிரம்பும். அந்த பாசம் பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் மிக வலுவான சிக்னல். அதற்கு பதிலாக பிரபஞ்சம் உனக்கு தாராளமாக வழங்கும். நீ உன் மனதில் எப்போதும் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம் உண்டு. நன்றி கூறும் ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்புகிறது. இதை தினமும் காலை, மாலை, இரவு 3 முறை சொல்லிப்பார். உன் மனமும் வீடும் ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடமாக மாறும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் காணும் மாற்றங்களை நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். உன் ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிஜமாகி உன் வாழ்வின் பாதை பிரகாசமாகும். உன் உள்ளத்தில் உறுதி கொண்டு சொல், என் தங்கமே, நான் நன்றியோடு வாழ்கிறேன், எனவே பிரபஞ்சம் எனக்கு அதிகம் தருகிறது. நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆன்மாவை உயர்த்துகிறது. இனி உன் வாழ்க்கையில் தடைகள் என்றே இருக்காது. பிரபஞ்சம் உனது நன்றியை உணர்ந்து நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு அளிக்கும்.